வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில், சிவன் கோவில்லாம் டூர் வந்திருக்கிறோம். ஒரு நாள் பயணமாக இன்று செய்யாறிலிருந்து புறப்பட்டு நம்ம நண்பர்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கிறாங்க நண்பர்களே. இப்போ நான் இருக்கிற இடம் தான் வந்து முருகன் முத்துமலை முருகன் கோவில். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலில் வந்து வீடியோலாம் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு தரிசனம் காலையில் இங்கே வந்து, ஏன்னா இங்கே தான் குளிக்க இட வசதிலாம் இப்போ பண்ணிட்டாங்க. இங்கே காலையில் வந்து எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இங்கே தான் கொஞ்சம் இப்போதைக்கு பாத்ரூம் டாய்லெட் வசதிலாம் நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக வந்து முருகரை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போக போகிறோம் நண்பர்களே. அப்படியே கந்தாசிரமம், அருகிலூர் 1008 லிங்கம், அப்படியே போகிற வழியில் நிறைய கோயில், மணலூர்பேட்டை, ஆதி திருவரங்கம், இதெல்லாம் அப்படியே பார்க்க போகிறோம். இன்றைக்கி முத்துமலை முருகனை தரிசனம் பண்ணணும். பாருங்கள், அற்புதமாக காலையில் ஃபஸ்ட்டு தரிசனமே முருகப்பெருமான். அதுவும் தைப்பூசம் வரப்போகுது. நாளைக்கு தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோவிலில் நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. முருகப்பெருமானை காலையில் அருமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்து முருகர் கோயில் கிளம்ப போகிற நண்பர்களே. இந்த கோயில் புதுசாக வரவங்க வரலாம். இது மலேசியாவோட உயரமான முருகன். இது வந்து மலேசியாவில் முருகன் கோவில் சேர்ந்த அதே ஸ்தபதி தான் இங்கே செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் இல்லை, உளுந்தூர்பேட்டை டு சேலம் போகும்போது ஆத்தூர் தாண்டி 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரியும் இந்த கோவில். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் நண்பர்களே. வெளிநாட்டிலேருந்து வர நண்பர்களாக இருந்தாலும், இந்தியா வந்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்தீங்கன்னா, சேலம் டு உளுந்தூர்பேட்டை என்ஹெச்சில் இப்போ இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வந்து பாருங்கள் நண்பர்களே. நிறைய வசதிகள் செஞ்சுட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஆல்ரெடி நான் வந்திருந்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்குது. மொட்டை அடிக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, அன்னதான கூடம், அது இதுன்னு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஏற்பாடுகள் உடனுக்குடனே நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க. மக்கள் கூட்டமும் நைட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்க. காலையில் வந்தாலும் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நேரம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் நண்பர்களே. பின்னாடி தெரிகிற மலைக்கு மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு முருகர் இருப்பார். அந்த முருகர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். சின்ன முருகர் தான், ரொம்ப அழகாக இருப்பார். நிறைய பேர் மலை மேலே ஏறாமல் கீழே பார்த்துட்டு போகிறீங்க. மறக்காமல் மேலே போயிட்டு மேலே இருக்கிற முருகரையும் பாருங்கள். அதே போல் முருகர் பக்கத்தில் ஒரு லிஃப்ட் வசதி வச்சுக்கிறாங்க பாருங்கள். அந்த லிஃப்ட் வந்து காலையில் 9 மணிக்கு மேலே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா மேலே போய்ட்டு முருகர் முகத்தாண்டியே போய் மேலே எதுவுமே பார்த்துட்டு வரலாம் நம்ம. அது ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி வாங்க. நாளைக்கு தைப்பூசத்துக்காக இங்கே ஏற்பாடு வேலைலாம் நடந்துருக்குது. ஃபுல்லாக அது பாருங்கள், லைன்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இன்று மதியத்துக்கு மேலேயே தைப்பூசம் வர்றதா சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாக வர்றதால முன்னேற்பாடுகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. முத்துமலையில் முருகன் கோயிலுக்கு வர பக்தர்கள் அலைச்சல் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க. நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கே இங்கே வந்துவிட்டோம். பரவாயில்ல, முருகர் இன்றைக்கி கூட்டம் இல்லாமல் தரிசனம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்துட்டு அப்படியே கிளம்புற நண்பர்களே. அடுத்து வந்து சேலம் போய்ட்டு அயோத்திப்பட்டினம் பக்கத்தில் கந்தாசிரமம் போக போகிறோம். கந்தாசிரமம் பார்த்துட்டு அப்படியே 1008 லிங்கம், கோட்டை மாரியம்மன் பார்க்க போகிறோம். சேலத்தில் சுற்றி இருக்கிற இடங்களில் முக்கியமான கோவில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, என்ன கோயில் வீடியோவே போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு டூர் கிடைக்கிறது, எந்த இடம் டூர் கிடைக்குதோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. கோவிலுன்ட்டு இல்லை, டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் அதையும் தான் காட்டுறோம். அதிகமாக நம்மளுக்கு வந்து ஆன்மீக ஸ்தலங்கள் தான் நம்ம வண்டி வந்து புக்கிங் நிறைய கிடைக்குது. அதனால தான் நம்ம எங்கே போகிறோமோ பார்க்காதவங்களுக்கும் ஒரு பயனாக இருக்கட்டுமே. இப்போ நம்ம சேலம் வரணும்னு நினச்சேன், இந்த முருகர் கோயில் வரணும்னா அதுக்குன்னு செலவு பண்ணி இவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு ஆளுக்கு 1500 சார்ஜ் பண்ணி தான் இந்த கோயிலுக்கு வந்தாங்க இந்த முருகரை பார்க்குறதுக்கு. நம்ம வீடியோ மூலிமா அழகாக பார்க்குறோம். அது மாதிரி கடவுள் அருள் தான் எல்லாமே வந்து. அதனால் வந்து நீங்கள் இந்த நேரம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி வந்து முருகரை பாருங்கள். நாங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையுமே எங்கள் வீடியோ மூலிமா நம்ம சேனலில் காட்டுறோம். பாருங்கள் நண்பர்களே. பார்த்து அதே போல் நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. இப்போ கிளம்பிட்டோம். ரோடு என்ஹெச் தான் பாருங்கள், இதான் என்ஹெச் ரோடு. இங்கே வந்து சர்வீஸ் ரோடு கீழே வந்து தான் வரணும். கோயிலுக்கு நேராக இருக்கிற இடத்த வந்து லாக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பிரிட்ஜு மேலேயே போயிடுறாங்க வரும்போது.
பிரிட்ஜு கீழே இறங்கி யூட்டர்ன் பண்ணி தான் நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வரணும். ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் நைட்டில் வந்து இடம் தெரியாமல் பிரிட்ஜை தாண்டி போயிட்டு ரொம்ப தொலைவு போயிடுறாங்க. பார்த்து போங்க. அந்த இடத்துல வந்தோன்னா பிரிட்ஜு கீழே வந்து இறங்கிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கோயிலில் சந்திப்போம், வீடியோ போடுவோம். நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நன்றி.